இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். திருவள்ளுவர் சிலை நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களால் நிறுவப்பட்டு வெள்ளி விழா நிறைவுறுவதை ஒட்டி இங்கு அரசு ஆணையின்படி கருத்தரங்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 3 கருத்தரங்குகள் நடத்தப்பட்டன. வேறு போட்டிகளும் நடைபெற்றுள்ளன. இதுவரைக்கும் இந்த கருத்தரங்கம் ஏற்கனவே ஒரு கருத்தரங்கம் நடத்தப்பட்டது. திருக்குறளின் மேன்மையை பரப்புவதற்காக மக்களிடையே சென்றடைய வேண்டும், குறிப்பாக இளைஞர்கள் அதை தெரிய வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு மாவட்ட மைய நூலகத்திலும் இத்தகைய கருத்தரங்கு நடைபெறுகிறது. ஏற்கனவே நடந்த கருத்தரங்கு திருக்குறளில் மேலாண்மை சிந்தனைகள் என்ற அந்த தலைப்பிலே சோம வீரப்பன் அவர்கள் பேசினார்கள். இன்று நான் ரசித்த வள்ளுவம் அப்படின்ற தலைப்பில் நமக்கு எல்லாம் தமிழ் உலகிற்கு நன்கு அறிந்த ஒரு இலக்கிய ஆளுமை என்பது சொல்லுகிற பன்முக ஆளுமை தன்மை கொண்ட நம்முடைய கவிஞர் நந்தலாலா அவர்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள். அவருடைய உரையை பலரும் கேட்பதற்கு அவரோடு இருக்கின்றோம். குறிப்பாக இளைஞர்கள் இங்கு போட்டித் தேர்வுக்கு தயார் செய்து கொள்கின்ற படித்துக் கொண்டிருக்கின்ற இளைஞர்களுக்கு ஒன்று மட்டும் நான் சொல்ல விரும்புகின்றேன். இங்கு வந்திருக்கின்ற இளைஞர்கள் இந்த உரையை கேட்பார்கள். இந்த உரையை மூலம் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு ஒரு திரும்பம் கூட ஏற்படலாம். நீங்க உரையே சிலபஸ்க்குள்ளேயே இருந்துட்டு மிகுந்த ஒரு மன அழுத்தத்தோடு இருக்கிறத விட இங்கே பார்த்தீங்கன்னா சொல்லக்கூடாது, ஒரு 3 ஆண்டு 4 ஆண்டு காலமாக தேர்வு எழுதி கொண்டிருக்கிறார்கள். அவர் ஏன் அதை கிராக் பண்ண முடியல அப்படிங்கிறது நமக்கு தெரியல. எப்பவுமே நமக்கு எக்ஸ்ட்ரா ரீடிங், இந்த கேள்வி ஞானம் இருக்கிறது ரொம்ப நல்லது. அதனால என்ன ஆகுதுன்னா நம்ம நிறைய முந்த படிக்கிற எதிர்த்துனா நிறைய படிப்பதற்கு, வாசிப்பதற்கு, அறிந்து கொள்வதற்கு இதுதான் ஒரு இன்டர்வியூல உங்களுக்கு எல்லா பயன்படும். யூபிஎஸ்சி கூட இருக்காரு. நாளைக்குள்ள ஒரு நீங்க கரெக்டா வரலாம், இல்ல ஒரு ஆடியோ வரலாம். அந்த மாதிரி நீங்க எழுதுறீங்க. இங்க இருக்கிறவங்களுக்கு இந்த எக்ஸ்ட்ரா ரீடிங், உங்க சமுதாயத்தை பற்றி, இருக்கிற இடத்தை பற்றி தெரிந்துக்கொள்ள என்றால் நீங்க இன்டர்வியூ தான் போயிட்டே உங்களை பார்வை மாறும். ஒரு சமீபத்தில் கூட நல்லதா சார் ஒரு கூடுதல் பேசணும் சொன்னார். பார்வை எப்போ மாறும்னா அறிந்து கொண்டது, லேர்னிங் அறிவிக்க நம்ம பார்வை மாறும்னு சொல்றாங்க. அதான் நான் இன்டர்வியூ எல்லாம் கேட்கறது. ஐஏஎஸ் ஐபிஎஸ் இன்டர்வியூ எல்லாம் உங்களுடைய பார்வை எப்படி இருக்கு, உங்களுடைய நீங்க என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை பற்றி கேட்பாங்க. அந்த இடத்துல இந்த மாதிரி நிகழ்ச்சி ரொம்ப உபயோகமா இருக்கும். நீங்க வெளியில போகும்போது தான் உதவி பண்ணிக்க படிக்கிறவங்க. எதுக்காக நான் உங்களெல்லாம் அவ்வளவு கூட்டம் வந்தேன் அப்படின்னா பயனுள்ள நிகழ்ச்சி இருக்காரு. நீங்க சாருடைய புத்தகம் இருக்கும், ஊர் வரலாறு அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதிருக்காங்க. இப்போ ஒரு 3வது எடிஷன் ஆயிடுச்சு. 2023 22ல புத்தகம் இப்போ 24 முடிவுக்குள்ள 3 எடிஷன் வந்தது. ஊர் வரலாறு ஊர்ல ஊருக்கு இல்லையா, அந்த 2 ஊரும் இருப்பாங்க. அந்த ஊரும் வரலாறு நீங்க என்ன கேட்டா அந்த யூபிஎஸ்சி ஐஏஎஸ் ஐபிஎஸ் எழுதுறவங்க அந்த புத்தகத்தை கண்டிப்பா படிச்சாங்க. இந்த ஊரை பற்றி கண்டிப்பா கேள்வி வரும். இந்த இன்டர்வியூல நேர்முக தேர்வுல ஐஏஎஸ் தேர்வுல ஐபிஎஸ் தேர்வுல யூபிஎஸ் தேர்வுக்கு போனா உங்க ஊரை பற்றி கண்டிப்பா கேட்பாங்க. அதுக்கு ரொம்ப பயன்படும் அந்த புத்தகம், சார் எழுதினுடைய புத்தகம். அது எல்லாத்தையும் படிங்க. அதே போல இந்த ஒரு படிக்கிறது அதிகம் பண்ணலாம். இன்று குறிப்பாக போட்டி தேர்வுகள்ல திருக்குறளை பற்றி நிறைய கேட்கிறாங்க. திருக்குறள் பற்றியே நிறைய கேட்கிறாங்க. தெரியும், அந்த திருக்குறள் அறிவதற்கும் தெரிவதற்கும் வாழ்க்கைக்கும் வேலை வாய்ப்பு பெறுவதற்கும் எல்லாத்துக்குமே இன்று நமக்கு இருக்கிறது எல்லாம் முக்கியமா இருக்கிறது திருக்குறள். திருக்குறளை சொல்லாத ஒண்ணுமே கிடையாது. நம்ம வாழ்க்கையை மேம்படுத்தணும்னா திருக்குறள் தான். வேலை வாங்குறதுக்கும் திருக்குறள் தான். எல்லாத்துக்கும் திருக்குறள் தான்.
ஐயா வந்து கற்பகம் ஹோட்டலுடைய உரிமையாளர் ஐயா வந்திருக்காங்க. உங்க ஹோட்டல்ல மேலாண்மை பண்ணணும்னாலும் மேல இருந்து தான் போயிருக்காங்க. உங்க ஹோட்டல்ல நல்லா போகுது அப்படின்னு மேலாண்மை பண்ணணும்னா திருக்குறளை தெரிஞ்சுக்கணும், தெரியணும். அவ்வளவு விஷயங்கள் இருக்கு, எல்லாமே அந்த குட்டி கிடைக்குது. அதை பரப்புவதற்காக நந்தலாலா சாரை பத்தி நாம அவங்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், அவருடைய பற்றி. சுமார் 40 ஆண்டுகளுக்கு மேலாக அவர்கள் இந்த தமிழகத்திலே மிகுந்த ஒரு சிறப்பான ஒரு பேச்சாளராக இருக்கார். அவர் வந்து அவருடைய எழுத்திலும் பேச்சிலும் வந்து ஒரு வசீகரம் இருக்கிறது அப்படின்னா அது வந்து எளிமை. அதுதான் அந்த எளிமையான நடை, அது வந்து மக்களுடைய மொழி என்று சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு நடை பேச்சு அப்படிதான் இருக்கு. இன்னொரு அவருக்கு எளிமை என்னன்னா, இப்ப கூட சார் ஒருத்தர்கிட்ட பேசியிருந்தார் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி, கோவிந்தசாமி சார். அவர் ஒரு கொஞ்சம் பிரபலமானவர் தான். ஆனா என்ன சார் உள்ளூர்ல யாருமே எனக்கு தெரியல அப்படின்னா, சார் சொன்னார், நீங்க ஏன் உறவு வச்சுக்கல சார் அப்படின்னாரு. சார் வந்து இவ்வளவு பேரும் புகழும் இருந்தாலும் கூட அவரை சுற்றி ஒரு சுவரை அமைக்கவே இல்லை, அது ஒரு பேரியரா வைக்கல. ரொம்ப எளிமையா எல்லாரும் கூட பழகிறார், எல்லா நிகழ்ச்சியும் போயிடுறாரு. ஒரு சாதாரண கடையில் போய் வாங்க சார் சாப்பிடணும்னு நாங்கள் சாப்பிட்டு வருவோம் எல்லாத்துலையும். இந்த எளிமை தான் அவர் வந்து மக்கள் கூட மக்களாக அவரை வந்து சேர்த்திருக்கு. அந்த உறவு தான் ரொம்ப முக்கியம், அது ரொம்ப பிடிச்சிருக்காங்க அந்த எளிமை. இன்னொரு எளிமையாக இருப்பது எளிதல்ல, பீங் சிம்பிள் இஸ் நாட் சிம்பிள். அது தாழ்மை அவர் வந்து அவ்வளவு எளிமையா இருக்காரு அப்படின்னா அதுதான் அவருடைய மிகப்பெரிய பெருமை. எனவே அனைவரும் சார்பாகவும் நம்முடைய கவிஞர் நந்தலாலா அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு அடுத்ததாக வாசல் வட்டத்தினுடைய தலைவர் கோவிந்தசாமி ஐயா அவர்கள். அவர் வந்து ஓய்வு பெற்ற பிறகு, பணியிலிருந்து ஓய்வு பெற்ற பிறகு ஏறக்குரிய நூலகத்திற்காக, நூலக வாசலுக்காக தன்னுடைய நேரத்தையும் எல்லாருக்கும் அர்ப்பணித்தவர் அவர். அந்த மாதிரி சிறப்பாக ஒரு பணியை அவரும் 15 நூல்களை வந்து எழுதியிருக்கார். 15 நூல்களை வந்து அவர்கள் எழுதியிருக்கிறார். அவர் மிக சிறந்த ஒரு சேவை செய்து கொடுக்கிறார். அதே போல வாசல் வட்டத்திலே இருக்கின்ற ஆலோசகர் முனைவர் அருணாச்சலம் ஐயா, நன்மாரன் சார் போல எல்லோருமே இங்க வந்திருக்காங்க. அவங்க சுமித்ரா அம்மா, நம்ம கேத்ரின் மேடம், எல்லாமே நிறைய பேர் இங்க வந்திருக்காங்க. சிசிலி மேடம், மும்தாஜ் மேடம், எல்லாமே வந்து நிறைய பேர் இங்க வந்திருக்காங்க. வாசல் வட்டத்தில் இருக்காங்க. பெருமாள் சார் அவர்களும் எல்லாமே இங்க வந்திருக்காங்க. இங்க எல்லாமே ஒரு சேவையோடு, சேவை மனப்பான்மையோடு இங்கே பணியாற்றி நம்ம சேவை செய்து கொண்டிருப்பார்கள். இந்த திருவானைக்கோயில் வாசலோட தலைவர் கூட அவரும் இங்கே விஸ்வேஸ்வரன் அவர்கள். எனவே எல்லாருமே ஒரு சேவை மனப்பான்மையோடு இங்கே பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அதுபோல இங்க வந்திருக்கின்ற சான்றோர்கள் பெருமக்கள் அனைவருக்கும், அவர் சார்ல இருந்து இளங்கோ சார் எல்லாமே வந்திருக்கீங்க சார், எழில் சார், எல்லாமே அனைவரையும் நான் வந்து வருக நான் வரவேற்றுக்கொள்கின்றேன். முன்பு 2 புத்தகங்கள் நீங்க லான்ச் பண்ணணும். அவங்களுடைய ஆசிரியர்கள் 5 பேர் இங்க இருக்காங்க. 2 ஆங்கில நூல்கள் எல்லாமே டாக்டர்ஸ்னா அவங்க டாக்டர்ஸ் இந்த மருத்துவம் பார்க்கணும். மன மருத்துவம் கூட பார்ப்பாங்க. மன அதை எப்படி வச்சிருக்குது அப்படிங்கிறது கூட PhD வாங்கினாங்க எல்லாம் டாக்டர்ஸ் எல்லாமே. அவங்க புத்தகம் எழுதி 2 புத்தகம் இப்போ லான்ச் பண்ணாங்க. எழுதியெல்லாம் பார்த்துருந்தேன். ஒரு 5 பேர் 2 புத்தகம் எழுதியிருக்காங்க, முன்னாடி எழுதியிருக்காங்க. இதெல்லாம் நம்ம வந்து இன்ஸ்பயர் ஆகணும் பார்த்து, அதுக்காக சொல்றேன். எனவே எல்லோரையும் குறிப்பாக நம்முடைய நூலகர்கள் மற்றும் இங்க இருக்கின்ற டிஎன்பிசி படிக்கின்ற இளைஞர்கள், நீங்கள் போட்டித்தேர்வு வந்திருக்கிற அனைவரையும் நான் நூலகர்கள் அனைவரையும் வருக நான் மீண்டும் ஒரு முறை வரவேற்கிறேன்.